ஒரு அழகான மலைக்காட்டுல தோட்டக்கிளி வாழ்ந்து வந்துச்சான். அங்க இருக்கிற மரங்களுக்கு தண்ணி ஊத்துறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மரமும் இந்த கிளியும் நல்ல நண்பர்களாம். அதோட ஒரு கிளையில தான் இந்த குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் தோட்டுக்குருவி, நான் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட கூட பார்த்துக்கோ, சரியா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிருச்சான். அப்போ மேரிங்கிற ஒரு குருவி தனக்கு கூடு இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சான். அப்பதான் டூட்டுக்குருவியோட கூட பார்த்துச்சான். மேரி குருவி டூட்டுக்குருவியோட கூட்டுல வந்து தங்கிக்கிச்சான். இத பார்த்த மரமும், மேரி குருவி, இது என்னுடைய தோழி டூட்டுக்குருவியோட கூடு, நீ வந்து தங்கிட்டேன்னா அவ என்ன பண்ணுவா, அவ கஷ்டப்பட்டு இதை உருவாக்குனா தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மேரி குருவி பாவமா மூஞ்சி வச்சுட்டு, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன், எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா மட்டும் போதும், நான் இங்கேயே தங்கிக்கவெல்லாம் மாட்டேன், டூட்டு வந்ததும் நான் கிளம்பிடுறேன், அது வரைக்கும் மட்டும் என்னை தங்க அனுமதிங்க அப்படின்னு பாவமா கேட்டுச்சான். அதை பார்த்த மரமும் அதுக்கு ஏற்கப்பட்டுட்டு, சரி டூட்டு வர வரைக்கும் மட்டும் நீ இங்க தங்கிக்கோ, அவ வந்தானா அவளுக்கும் இருக்க இடம் இல்லை, அவ வர வரைக்கும் மட்டும் தங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட மேரி குருவியும் சந்தோஷமா அங்க ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போன டூட்டுக்குருவி வீடு திரும்பிச்சான். அப்போ தன்னோட கூட்டுல வேற ஒரு குருவி இருக்கிறத பார்த்து பயந்துருச்சான். உடனே வந்து மேரி குருவி கிட்ட, ஆமா நீ யாரு, என்னோட கூட்டில் இருக்க, இது என்னோட கூடு, நீ கிளம்பு, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு மேரி குருவியோ, இது இப்போ உன்னோட கூடு இல்ல, என்னோட கூடு, உன்னை யார் இதை தனியா விட்டுட்டு போக சொன்னா, யாருமே இல்லைனா யாராவது வந்துதான் இருப்பாங்க, இப்போ இது எனக்கு சொந்தமானது, நீ வேணா வேற கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிருச்சான். இதை கேட்ட டூட்டுக்குருவி சோகமா வேற மரத்தை நோக்கி கிளம்பிருச்சான். கொஞ்ச நாளா டூட்டுக்குருவியோட கூட்டுல தான் மேரி குருவி வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் காட்டுல நல்ல மழை, காத்து வேகமா அடிச்சது. அப்போ மரம் என்ன பண்ணுச்சான், நீ என்னோட நண்பனோட கூட்டுலயா இருக்க, இரு இப்பவே இந்த கூட்டை கீழே தள்ளி உன்னை இங்கிருந்து கிளப்பி விடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா மரக்கிளையை ஆட்டுச்சான். அப்போ மரக்கிளையில இருந்த கூடு கீழே விழுந்து உடஞ்சு போச்சான். அதை பார்த்த மேரி குருவியும், இனி இங்க இருக்க முடியாது, நம்ம வேற கூடு தேடி காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள கிளம்பிருச்சான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட டூட்டுக்குருவியோ தன்னோட மர நண்பன் கிட்டையே திரும்பி வந்து அதோட மரபொந்துல ஒரு கடினமான வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. கஷ்டப்பட்டு கட்டுச்சு. அதுக்குள்ள அதோட அனுமதி இல்லாம யாராலையும் போக முடியாது. இப்ப டூட்டுக்குருவியோ அழகான வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.